Hello everyone, இந்த வீடியோவில் ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷனில் fluid மெக்கானிக்ஸில் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் பார்ப்போம். Hydraulic press has a ram of 20 cm diameter and a plunger of 3 cm diameter. It is used for lifting a weight of 30 kN. Find the force required at the plunger. இது ப்ராப்ளம். ஓகே, அதாவது இந்த மாதிரி இந்த சைடு பிளஞ்சர்லேருந்து நம்ம என்ன பண்ணால் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா இந்த லோடு வந்து நம்மளுக்கு லிஃப்ட் ஆகும் அப்படிங்கிறது. அதுக்காக இந்த ரேமோட டயமீட்டர் அண்ட் பிளஞ்சரோட டயமீட்டர் கொடுத்துட்டாங்க. according to the Pascal's law F1 by A1 is equal to F2 by A2. இந்த F1 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா W by A1 and F2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது. நம்மளுக்கு தேவை எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதை கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் F2. ஸோ F2 is equal to W into the A2 இந்த சைடு போகும்போது A2 by A1. ஓகே, W நம்மளுக்கு தெரியும் 30 into 10 power 3 into A2 என்னங்கிறது பார்த்தீங்கன்னா 5 by 4 into D2 square and then A1 அப்படிங்கிறது 5 by 4 into D1 square. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 by 4 5 by 4 கேன்சல் ஆயிரும். அப்போ 30 into 10 power 3 into D2 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு D2 ஓட வேல்யூ 20 சென்டிமீட்டர். ஸோ அதை வந்து மீட்டர் மாற்றலாம். 20 into 10 power minus 2 டிவைட் பை பிளஞ்சரோட டயாமீட்டர் தானே 3 into 10 power minus 2. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு 30 into 10 power 3 into 20 by 3 இதை சால்வ் பண்ணும்போது F2 ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 675 நியூட்டன் கிடைக்கும். That's all. F2. Okay, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. Thank you.